நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. கொடுத்துருங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம திசை திருப்ப போகிறோம். இதை வச்சு தான் நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். தனியார் மருத்துவமனையில் 10 வயது சிறுவனுக்கு தவறான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதன் காரணமாக ஆண் உறுப்பையே அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் சம்பந்தப்பட்ட டாக்டர்களை கைது செய்ய கோரி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராடிய நிலையில் இதற்கு விளக்கம் கொடுக்கிறேன் என்கிற பெயரில் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவர்கள் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துடலாமா என ஒரு மருத்துவர் கேட்பதும் கொடுத்துடுங்க, ஏன்னா இதை வச்சுதான் நம்ம இந்த பிரச்சனையை திசை திருப்ப போறோம், கவர்ல போட்டு கொடுத்துருங்க என பேசிக்கொள்ளும் வீடியோ ஆதாரம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கொடுத்துருங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம திசை திருப்ப போகிறோம். இதை வச்சு தான் நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். ஆமாம், போட்டு எல்லாம் ரெடியா? பத்திரிகை ஊடகங்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய நிருபர்கள் அனைவருக்கும் இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு மாநில கிளையின் சார்பாகவும் செட்டிநாடு தேவக்கோட்டை கேஎம்சி கிளைகளின் சார்பாகவும் முதல்ல சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த 10 வயது சிறுவனின் ஆண் உறுப்பில் அடிக்கடி அரிப்பு ஏற்பட்டதால் காரைக்குடியில் உள்ள தம்பிரான் என்ற தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். 2026 மே 21ஆம் தேதி சிறுவனுக்கு ஆண் உறுப்பில் உள்ள தோல் நீக்கும் சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சென்ற சில நாட்களிலேயே சிறுவனின் ஆண் உறுப்பில் கடுமையான வலியும் அலர்ஜியும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறுவை சிகிச்சை செய்த தம்பிரான் மருத்துவமனைக்கு வந்த சிறுவனின் பெற்றோர் அம்மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் சோமசுந்தரத்திடம் கேட்டபோது, நாங்கள் சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்யவில்லை, கேஎம்சி என சொல்லப்படும் காரைக்குடி மெடிக்கல் சென்டர் நிறுவனர் காமாட்சி சந்திரன் என்பவர்தான் இங்கு வந்து அறுவை சிகிச்சை செய்தார், அதனால் நீங்கள் அவரிடம் போய் கேளுங்கள் என கூறியுள்ளார். காரைக்குடி மெடிக்கல் சென்டர் நிறுவனர் காமாட்சி சந்திரனிடம் பெற்றோர் சென்று கேட்டபோது, அறுவை சிகிச்சை செய்த இடம் தம்பிரான் மருத்துவமனை, அதனால் அங்கு சென்று கேளுங்கள் என்று கூறி அவரும் பெற்றோரை அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக நியாயம் கேட்ட சிறுவனின் பெற்றோரை 2 மருத்துவர்களும் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. என் பையனுக்கு சாய்கரிஸ் ஒரு பையன் தான், 10 வயசு தான் ஆகுது அவனுக்கு. இடையில யூரின் போகிறேன், இதில் அரிப்பாக இருக்குன்னு சொன்னான் தம்பி. இங்கே தம்பிரான் ஹாஸ்பிட்டல்னால் தம்பி பிறந்தனால அங்கேயே காட்டிடுவோம் என்னன்னு கேட்போன்னு போயிருந்தோம். அரிப்பாக இருக்கிறனால நீங்கள் மாத்திரை ஃபஸ்ட்டு 2 நாள் கொடுத்தாரு. அப்போ சரிவில்லை அப்படிங்கும்போது தோலை இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. இல்லை பயமாக இருக்கு சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா இல்லை நார்மல் ஆப்ரேஷன் தான், ஆனால் உடனே பண்ணிடுங்க, ஸ்கூல் திறந்துட்டா அப்புறம் பண்ண முடியாது, பண்ணிடுங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ அன்னைக்கே 21ஆம் தேதி அன்னைக்கே அட்மிஷன் பண்ணி மே 21 அட்மிஷன் போட்டு அன்னைக்கே ஒரு நாள் காலையிலேயே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. இவர் தான் பண்ணுவார்னு நான் நினச்சேன், ஆனால் யாரும் ஒன்றும் சொல்லலை. ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சு திடீர்னு இப்போ வெளில என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி கேஎம்சிலேருந்து இதில் காமாட்சி சந்திரங்கிறவங்க பண்ணியிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேணாம், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு 1 வாரம் கழிச்சு வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படின்னு நான் ஒரு நாள் நைட்டு நானாகவே வச்சுருந்தேன், பயம் இல்லாமல் கூட்டிகிட்டு போனேன். ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க, அதை நம்பி போனோம். ஆனால் எதுவுமே சொல்லலை, 1 வாரம் கழிச்சு வாங்க, எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2 நாள் ஆச்சு. 3ஆம் நாள் தம்பிக்கு அந்த இடம் அப்படியே கருத்த மாதிரி ஆயிடுச்சு. கருப்பாயிடுச்சுன்னொன்னே நான் புண்ணு தானே, புண்ணாக இருக்கனால காஞ்சி போயிருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அதனால சரின்னு ஒரு நாள் விட்டு திரும்ப சார்கிட்ட இங்கே தம்பிரான்லேயே கேட்டோம், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன் அவர் சார் காமாட்சி சாருங்கிறனால நாளைக்கு காலைல வேணா போய் அவர்கிட்ட பாருங்கள், கேஎம்சிக்கு போய் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறான்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். போனோன்னே காலையும் மறுபடியும் ஃபோன் அடித்து நீங்கள் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே போனோன்னா அவருமே பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயம் இல்லை அப்படின்னு தான் அவங்களும் சொன்னாங்க.
எதுவுமே உண்மையே சொல்லலை. எதுனா என்ன அப்படின்னு கேட்குறது எதுவுமே நான் சொல்லவே இல்லை. சரி சொல்லலைன்னு நாங்கள் திரும்ப ஆனால் வீட்டுக்கு போங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பயும் ஒன்றுமே சொல்லலை. வீட்டுக்கு போயிட்டு திரும்பி கொஞ்சம் கழிச்சு ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னொரு டாக்டர் வராங்கம்மா, நாங்கள் இந்த மாதிரி கேட்கணும், நீங்கள் திரும்ப வாங்க ஆஸ்பத்திரிக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குன்னு இந்த சார்ட்டை தான், தம்பிரான் சார்ட்டை தான் கேட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணா அங்கே போனோன்னா திடீர்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 நாள் அட்மிஷன் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும், என்னன்னு சொல்லாமே சொல்கிறாங்க. என்னாச்சு என்னன்னு கேட்டதுக்கு சொல்லலை. எனக்கு அப்பயே மனசு இல்லை சார், நான் சார்ட்டை தான் கேட்கணும், எனக்கு உங்கள் பழக்கங்களான பிறந்ததுக்காக தம்பிட்டு அவங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி திரும்ப இங்கே அனுப்பி விட்றாங்க. என்னை இங்கே வரேன், அங்கே இருந்து வண்டியில் என் பிள்ளை முடியாதோட அந்த ஆப்ரேஷன் பண்ணதோடு கூட்டிகிட்டு வரேன்னா கூப்பிட்டு வந்து இங்கே வந்து கேட்கும் போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அங்கே தான் எல்லோரும் வருவாங்க, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு இங்கே, ஆனால் அங்கே தான் வந்து பார்ப்பாங்க, நீங்கள் இங்கே போங்கன்ட்டாங்க. திரும்ப இங்கேருந்து நான் போகிறேன். போனோன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் அங்கதான் வருவேன், நீ போ அப்படின்னு மறுபடியும் அவர் அங்கிருந்து நீ அனுப்புறாரு. அனுப்பினோடனே திரும்பி எனக்கு புரியாம மறுபடியும் இங்க வாரேன். வந்தோடனே இவர் என்ன வந்து வேகமா வராரு, நடந்து வந்து என்ன நினைச்சுக்கிருக்கு நீ, உன்னை நான் வந்து அங்கதானே போக சொன்னேன், நீ எப்படி இங்க வருவ, நீ அங்க போ முதல்ல, நான் சொல்றேன் இல்ல நான் வந்து பாக்குறேன் இங்க நைட்டு அங்கதான் எல்லாரும் வருவாங்க, நீ அங்கதான் போகணும் அப்படிங்கிறாங்க. இங்க தம்பிரான் சோமசுந்தரம்னு சொன்னாங்க. நான் இல்லை சார் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை, நீங்கள் சொன்னோன்னா நான் அங்கே போனேன், அவர் தான் சார் இங்கே எங்கேயுமா சொல்கிறீங்கன்னு திரும்ப அங்கே போய் அவர்கிட்ட கோவமாகவே கேட்குறேன். ஏன் சார் என் பிள்ளை முடியாத பிள்ளை ஆப்ரேஷன் பண்ணதோட இப்படி அங்கேயும் இங்கே அலைய விடுறீங்களே சார் அப்படின்னு அவரை சத்தம் போட்டதுக்கு தம்பிரான் டாக்டர் வந்து காலைல வராரு. வந்து காமாட்சி டாக்டர் வந்து மேலே வந்து பார்க்கவே இல்லை. நான் இவர் வந்து கேட்குறாரு, நானும் சொல்கிறேன் என்ன சார் இப்படி இருக்குது, தம்பிக்கு என்னன்னா வலி என்னதான்னு சொன்னால் சொல்லவே இல்லை. திடீர்னு கீழே போனவர் கொஞ்ச நேரத்தில் வந்து இல்லை நீங்கள் மதுரைக்கு போயிருங்க, இல்லைன்னா திருச்சியில் கேட்குறேன் யாரையாவது, திடீர்னு போங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னு கேட்டால் ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க நான் எங்கள் அம்மாலாம் போய் அழுகுறோம். என்ன சார் நல்லா இருக்கிற பையனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னா, நீங்கள் சாமியை கும்பிட்டுக்கங்க, சாமியை கும்பிட்டுங்கம்மா, சாமியை கும்பிட்டுக்க, உன் பிள்ளை ஒன்றா இருக்கும் நீ அப்படி. அதை நான் சொல்கிற ஆஸ்பத்திரிக்கு தான் போகணுங்கிற மாதிரி சொன்னாங்க. மித்ராங்கிற ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாங்க. நாங்கள் வந்து அப்போதைக்கு சரின்னு சொல்லிட்டு தான் மனசு இல்லை, எதுவுமே நமக்கு வந்து உண்மையை சொல்லலையே அப்படிங்கிற டவுட்டே இருந்துச்சு எனக்கு. அந்த இடத்துல பையனை உயிர் காப்பாற்றணும்னா நாங்களும் அப்போதைக்கு சண்டை போட்டாங்க, எங்கள் அண்ணெல்லாம் சண்டை போட்டாங்க. எங்கள் அண்ணன் எங்கள் கேள்வி கேட்கல, நீ யாரு, நீ எதுக்கு பேசுற, பேசுனா அவங்க அப்பா அம்மா மட்டும் பதில் சொல்லட்டும் அப்படின்னு எங்கள் 2 பேரும் மட்டுமே தனியாக கூப்பிட்டு மிரட்டுறாங்க. நான் சரின்னு சொல்லி ஆம்புலன்ஸில் எங்கள் அண்ணனோட மரியாதைலாம் பேசி சண்டை போட்டு ஆம்புலன்ஸில் வேறு வழி இல்லை, நம்ம பிள்ளையை காப்பாற்றணுக்காக நாங்கள் ஏறிட்டோம். கேஎம்சி ஆம்புலன்ஸ்ல இருந்தா போனோம். ஏற்றி போயலே எங்களுக்கு ஆனால் மனசு கேட்கல, நம்ம வந்து மீனாட்சிக்கு தான் போகணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். இவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்கல. திரும்ப ஆம்புலன்ஸ் போலேயும் ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. 2 பேருமே எங்கள் 2 பேருக்கும் ஃபோன் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன்லேருந்து அடிச்சு, நீங்கள் நான் சொல்கிற மித்ரா ஆஸ்பத்திரிக்கு போகலைன்னா நீங்கள் வந்து என்கிட்ட வரவே கூடாது, நீங்கள் என்ன நடந்தாலும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க. நாங்கள் வந்து சார் என்னால் முடியல, என் பிள்ளை தான் சார் எனக்கு முக்கியம், என்ன நடந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அது எதுனாலங்கிறத சொல்லவே இல்லை. இந்நிலையில் சிறுவனின் உடல்நிலை மிக மோசமான நிலையில் அவர்கள் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் ஆணுறுப்பில் அலர்ஜியான பகுதியை நீக்கினால் மட்டுமே சிறுவனின் உயிரை காப்பாற்ற முடியும் என்று கூறியுள்ளனர். அதிர்ந்து போன பெற்றோர் சிறுவனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அறுவை சிகிச்சைக்கு ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தவறான சிகிச்சை அளித்ததாக காரைக்குடி மெடிக்கல் சென்டர் நிறுவனர் காமாட்சி சந்திரன் மற்றும் தம்பிரான் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் சோமசுந்தரம் ஆகியோர் மீது சிறுவனின் தாயார் காரைக்குடி ASP ஆசிஷ் புனியாவை சந்தித்து புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து 2 மருத்துவர்கள் பெற்றோரை மிரட்டியது தொடர்பாக காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில்தான் ஜூலை 7ஆம் தேதி சம்பந்தப்பட்ட மருத்துவர்களை கைது செய்ய கோரி சிறுவனின் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, AITUC தொழிற்சங்கத்தினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களோடு நகைக்கடைகள் மற்றும் நகைப்பட்டறை தொழிலாளர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கைது
இந்த நிலையில் இதுகுறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து தனியார் மருத்துவர்கள் பேசியபோது விளக்கம் கொடுப்பதற்கு முன் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துடலாமா என மருத்துவர் ஒருவர் கேட்பதும், கொடுத்துருங்க, ஏன்னா இதை வச்சுதான் நாம இந்த பிரச்சனையை திசை திருப்ப போறோம், கவர்ல போட்டு கொடுத்துருங்க என பேசிக்கொள்ளும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக காரைக்குடி செய்தியாளர் பாபு சரவணன். கொடுத்துருங்க, ஏன்னா இதை வச்சு தான் நம்ம திசை திருப்ப போகிறோம். இதை வச்சு தான் நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். கவர் போட்டாச்சு. ஆமாம், போட்டு எல்லாம் ரெடியா? பத்திரிகை ஊடகங்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய நிருபர்கள் அனைவருக்கும் இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு மாநில கிளையின் சார்பாகவும் செட்டிநாடு தேவக்கோட்டை கேஎம்சி கிளைகளின் சார்பாகவும் முதல்ல நாங்கள் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.